So, hello students. NEET JEE preparation நம்ம அடுத்ததா பார்க்க போறது physicsல work energy power. So before that இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ போற டயத்துல நம்ம கிட்ட அதிகமா பரவிட்டு இருக்கிற ஒரு ரூமர் பாத்தீங்கன்னா NEET எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக போகுது, JEE எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக போகுதுங்கிற ஒரு விஷயம். ஆகட்டும் நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன்ல நம்ம மைண்டை எப்படி வச்சுக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுதான். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம், டெஸ்ட் எழுத போறோம், தயாரா இருக்க போறோம், அவ்வளவுதான். இதுல வந்து அனாக்சிட்டி, அந்த பயம், பதற்றம் அதெல்லாம் எங்க இருந்து வருது? 100 நாள் தாண்டி வந்தாலும் நம்ம அந்த 100 நாள் தாண்டி வர எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போறோம். இப்போ உங்களை தாண்டி யாராவது ஒரு ஆள் வந்து சீக்கிரமா ஒரு டிகிரி அப்ளை பண்ணி முடிக்க போறதுல கிடையாது. எல்லாருமே இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே டிலே தான் ஆகுது. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு இப்பவே டிகிரி அப்ளை பண்ணி டிகிரி படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் முடிச்சிட்டாங்களா? கிடையாது. எல்லாருக்குமே டிலே ஆக போகுது. எல்லாரும் ஒரே டயத்துல தான் போக போறீங்க. அப்படிங்கிறப்போ இந்த என்டையர் செட்டே வந்து டிலே ஆக போகுதுங்கிறப்போ நம்ம ஒரே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஸ்டேஜ்லயும் டிலே ஆக போகுது. அப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இதை பாசிட்டிவா பார்க்கணும். எந்த அளவுக்கு பாசிட்டிவா பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு நெகட்டிவா பார்க்கணும். ஏன்னா அந்த பதற்றம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க எங்கேயோ போயிடலாம். மனசுல கொண்டு என்னடா டிலே ஆயிட்டு இருக்கு போதும் நம்ம படிச்சது அப்படின்னு விட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண போறீங்க? இந்த டைம் பீரியட்ல சும்மா இருக்க போறீங்களா? அவ கனவு, நீங்க வச்ச கனவு இதெல்லாம் என்ன ஆக போகுது? எல்லாமே அப்படியே போக போகுது. அப்படிதான் நீங்க மீன் பண்ண வரீங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு இருந்துட வேண்டாம். அந்த கோல் அதை கொஞ்சம் கூட குறையாம அதை அந்த முழு நோக்கத்தோட அதை முழு ஃபுல்ஃபில்மெண்டோட வச்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த டைம் இஸ் ஃபார் யூ. இப்போ பாத்தீங்கன்னா 5 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணவங்களும் நீங்களும் ஒன்னா ஆயிட்டீங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு இப்போ நீங்க படிக்க முடியும். ஏன்னா அவங்க 5 வருஷமா ஸ்கூலும் படிச்சுட்டு நீட்டும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் நவ் யூ ஆர் வித்தின் திஸ் 4-5 monthsல நீட் மட்டுமே படிச்சுட்டு இருக்கீங்க, JEE மட்டுமே படிச்சுட்டு இருக்கீங்க. தென் யூ ஆர் வெரி 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 என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு நீங்க வந்துருவீங்க. அப்போ ஒன்ஸ் அந்த காம்படிஷன்ங்கிறது என்னது, உங்களுக்கும் டஃப் காம்படிஷன் யாருக்கும் இருக்கும்? அதிகமா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நார்மலா வந்து எழுதுறவங்களுக்கு உங்களுக்கு டஃப் காம்படிஷனே இருக்காது. அப்ப நிறைய ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதே விஷயத்த நீங்க பதற்றமாகவும் இல்ல டிலே ஆகுது, வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோ இந்த மாதிரி தாட்ல நீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களை பின்னாடிதான் இழுக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிராக் ஃபோர்ஸ். ஓகேவா? நீங்க எப்படி ஏரோப்ளேன் வந்து டிராக் ஃபோர்ஸையும் மீறி முன்னாடி போகுது த்ரஸ்ட் கொடுத்து, அந்த மாதிரி தான் நீங்க போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏரோப்ளேனை பின்னாடி தூக்கி கீழே கவுத்தி விட்டுரும். ஓகேவா? டிராக்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ the only thing is நீங்க தான் கொஞ்சம் புட் ஃபார்வர்ட் பண்ணணும், முன்னாடி வரணும். கொஞ்சம் முன்னாடி வந்து இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு டைம் இருக்கு. இன்னும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த கொஞ்சம் கூட அந்த கேப் விடக்கூடாது. காலையில எந்திரிக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்ணீங்கன்னா 100% நீங்க வந்துடலாம். இன்னும் சொல்லப்போனா எத்தனையோ மாணவர்கள் +2 முடிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு டைம் கிடைச்சிருக்கு. இனி வந்து என்னது, ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட இந்த பீரியட்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களாலையும் முடியும். ஏன்னா வந்து இது ஒரு சாதாரண விஷயம் தான், எல்லாராலையும் முடியக்கூடிய விஷயம். ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸால முடியலைன்னா அவங்க அந்த அந்த ப்ரிப்பரேஷன் எடுக்காததுனால தான் முடியலே தவிர அவங்களுக்குலாம் எபிலிட்டி இல்லைன்னே கிடையாது. அவ்வளோதான். இந்த எல்லாருக்குமே எபிலிட்டி இருக்கு. ஸோ 100% யூ கேன் அச்சீவ் அப்படிங்கிற கான்செப்டோட இருந்துக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒர்க் எனர்ஜி பவர். தள்ளி வச்சா தள்ளி வைக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது, வெரி ஹாப்பி. பட் அதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷனை நம்ம ஒரு பாயிண்ட் கூட தள்ளி வச்சிடக்கூடாது. எக்ஸாம் தள்ளி வச்சிட்டாங்கிறதுக்காக எக்ஸாம் தள்ளி வைக்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எக்ஸாம் டேட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் என்னது, எக்ஸாம் டேட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரிப்பரேஷன். எக்ஸாம் டேட் தள்ளி வைக்க அப்போ அது வந்து நெகட்டிவா நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பாசிட்டிவா என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்தணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது. ஓகே, ஸோ இது வந்து என்னதுன்னா ஒர்க் எனர்ஜி பவர். ஸோ இப்போ ஒர்க் எனர்ஜி பவர் வந்து உங்க எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 கொஸ்டின் வருது, கண்டிப்பா வருது. அதுவும் தாண்டி வந்திருக்கு 3-4 அப்படின்னு சொல்லி. லக்கிலி வி மே ஹேவ் 4 கொஸ்டின் ஆல்சோ வந்திருக்கு. நிறைய டைம் 3 கொஸ்டின் வருது, கம்பல்சரி 3 கொஸ்டின் வந்துடும். 2ங்கிறது 100% வந்துடும். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டும் கூட, நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு யூனிட்டும் கூட. ஸோ இப்போ இந்த யூனிட்ல எடுத்த உடனே ஆல்ரெடி டாபிக்ல அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, ஒர்க் எனர்ஜி பவர் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஒர்க் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டீல் பண்ணணும். இப்போ ஸோ ஒர்க் அப்படின்னா என்ன? ஸோ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு பொருளை எடுத்து தூக்கி இங்க வைக்கிறேன் அப்படின்னா வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னா ஐ எம் அப்ளைங் எ பர்டிகுலர் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இல்லையா.
அந்த ஆப்ஜெக்ட் மேல நான் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை தூக்கி இவ்வளவு தூரம் நகர்த்தி வைக்கிறேன். So I'm applying a force. Because of the force, the object is lifted and moved to a particular distance இல்லையா? So this is called displacement. Shortest distance நம்ம சொல்லுவோம் இல்லையா? So the displacement எனக்கு கிடைக்குது. அந்த ஆப்ஜெக்ட் தூக்கிறதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் இல்லையா? So force into displacement is given by work done. So force into displacement. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த displacement is also a vector quantity. Okay, force is also a vector quantity. So the dot product of displacement and force will give you the work done. So ரெண்டு vector உடைய dot product அப்படிங்கிறது இது scalar இது scalar. Individually if you consider force is a scalar and displacement is a scalar, but if you multiply with a dot product, okay, two vector quantities, then you will be getting a magnitude. There won't be any direction. அப்ப இது வந்து dot product multiplication. அப்ப உங்களுக்கு என்னவா இருக்கும், வேற எந்த விதமான டைரக்ஷனும் கிடைக்காது, only magnitude கிடைக்கும். அப்ப work done is என்னது scalar quantity, whereas force and displacement are the vector quantity. Sorry, okay, so vector quantity is scalar quantity. Okay, yes, only it has a magnitude, it don't have any, it does not have any direction. Okay, இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா a டாட் b டாட் அப்படின்னு எழுதுறோம்னா ab cos θ ன்னு தான் எழுதுவோம் எப்பவுமே ரிசால்வ் பண்ணும்போது இல்லையா? இதே a cross b cross ன்னு எழுதுறீங்க அப்படின்னா ab sin θ ன்னு எழுதுவோம். பட் here the case is this, இந்த கேஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இங்க எப்படி எழுதலாம், w equal to f into d into cos θ. இதுல வந்து f cos θ ஒரு டேர்ம் ஆவும் டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு டேர்ம் ஆவும் நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ what's the cos θ அப்படினா the angle between force and displacement. If there is some object, you are applying a particular force at an angle, ஓகேவா? இந்த ஆங்கிள்ல அப்ளை பண்றீங்கன்னா because அதாவது நீங்க இந்த டைரக்ஷன்ல இழுக்குறீங்க இப்ப அந்த ஆப்ஜெக்ட், ஓகே, அப்படிங்கறப்போ what will happen, இந்த டைரக்ஷன்ல இது மூவ் ஆகும் இல்லையா? எஸ். சோ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது ஹரிசாண்டல் ஆகவோ எப்படி வேணா இருக்கலாம். சோ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்குமான அந்த ஆங்கிள் தான் என்னது, θ. ஓகே, இப்போ work done பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த work done வந்து அது என்ன பாசிட்டிவ் மேக்ஸிமம் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா தீட்டாவை வச்சு தான் இப்போ நம்ம டிசைடே பண்ண முடியும் இல்லையா? ஸோ தீட்டாவை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்ஜெக்ட் இப்போ இருக்குன்னா இதே டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அப்போ இதே டைரக்ஷனில் தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஃபோர்ஸ் வந்து புல் பண்ணுறீங்க, அதை இழுக்கிறீங்க, அதே டைரக்ஷனில் தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். அப்போ தேர் ஒன்ட் பி எனி ஆங்கிள், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரினா work done equal to ft, which is the maximum. பாசிட்டிவ்ல மேக்ஸிமம், புரியுதா உங்களுக்கு? சோ பாசிட்டிவ்ல மேக்ஸிமம்னா θ 0 டிகிரி வேணும். ஓகே, இப்போ θ வந்து greater than 0, ஓகேவா? சோ 0 டிகிரி greater than but less than 90 டிகிரி, less than 90 டிகிரி, less than 90 டிகிரி அப்படினா 90 டிகிரி கிடையாது, less than 90 டிகிரி 0 விட அதிகம். அப்படினா இந்த காலம்ல இருக்கும்போது அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். இதே வந்து equal to 90 degree, equal to 90 cos 90 0, so there won't be any work done. It indicates theta equal to 90 degree indicates that force is directly perpendicular to the displacement. அதாவது இப்போ force இப்படி இருக்கு அப்படினா இந்த டைரக்ஷன்ல force அப்ளை பண்ணனும், ஆனா இப்படி மூவ் ஆகணும், புரியுதா? இப்படி மூவ் ஆச்சு அப்படினா that is called அந்த கேஸ்ல work done 0. அப்போ work done எப்ப 0வா இருக்குது, எப்ப பாசிட்டிவ், எப்ப பாசிட்டிவ்ல மேக்ஸிமம், எப்ப 0வா இருக்குது θ 90 டிகிரி, அதாவது ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் பெர்பெண்டிகுலரா இருக்குறப்போ இது கேஸ் எப்ப நடக்கும் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகுதுன்னா அதுக்கு மேல அதுல கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒர்க் டன் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஸ்லைட் ஆயிட்டே வருது, இதோட கிராவிடேஷனல் எஃபெக்ட் டைரக்டா ஆக்ட் ஆகும். மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அப்ப பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஓகேவா? அப்போ இந்த கிராவிடேஷனல் எஃபெக்ட்னால வரக்கூடிய வொர்க் டன் 0, ஆல்வேஸ் 0. அது நம்ம பார்த்திருப்போம். இதே மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா டான்ஜென்ஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்துச்சுன்னா இப்படி இருக்கும். அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ரேடி, அதாவது டுவர்ட்ஸ் தி சென்டர், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, mv²r, the centripetal force. இது ஆல்வேஸ் இதனால ஏற்படக்கூடிய work done 0, force 0 கிடையாது. Remember that force, it doesn't mean that force is 0, but due to the gravitational force or due to the centripetal force, the work done is 0. Work done due to those forces are 0. அவ்வளவுதான், அதுதான் மீனிங், ஓகேவா? சோ கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுக்கு அப்புறம் 90 டிகிரியை விட θ வந்து கம்மியா இருக்கு, 90 டிகிரிக்கும் கம்மியா இருக்கு, ஓகேவா? சோ சாரி 90 டிகிரியை விட அதிகம் θ, பட் ஆனா less than 180 டிகிரி.
அப்படிங்கிறப்போ ஒர்க் டன் வந்து நெகட்டிவ்ல வரும். இப்போ θ ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு -1 இல்லையா? காஸ் θங்கிறது -1 ஆயிரும். அப்ப -f × d. அப்போ இதுவும் மேக்ஸிமம் தான், பட் இன் நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க். ஓகே, so நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒர்க். so there is a difference. இது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆஸ்பெக்ட்ல வச்சு நம்ம அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா work done பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ எங்க வந்து 0 0வா இருக்கும் work done அப்படினா, so work done will be 0 in the following cases. First பாத்தீங்கன்னா work done which is equal to fd cos theta. இந்த theta வந்து 90 டிகிரியா இருந்தா 0வா இருக்கும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. So whenever the force is perpendicular to the displacement, then the work done would be 0. The next பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ் பாத்தீங்க அப்படினா இதே ஃபார்முலால displacement இது. பட் 1 is cos theta வை 0 ஆக்கியாச்சு, d வை 0, d displacement 0 ஆக்கி பார்க்கலாம்ல. அப்ப displacement 0. அது எப்போ displacement இருக்கு? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா கிடைச்சுதானே ஆகணும் அப்படினா ஒண்ணும் இல்ல. இப்போ இது வந்து சவர். இப்போ இந்த சவரை பிடிச்சு நான் இப்படி தள்ளுறேன், எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் புல்டோசரே வந்தாதான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்து தான் அந்த மூவ்மெண்ட்டே கிடைக்கும். அப்ப நான் இப்ப அப்ளை பண்ணா இந்த ரிஜிட் பாடி மேல ஒரு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் it does not move even a single inch இல்லையா? அப்போ என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் மூவ் ஆகாது. so in this case displacement is to be considered 0. அப்போ when you may apply the force but there is no displacement, then that is there is no work done. Okay, so there is no work done. so in this case work done, applying a force on the rigid body. and then பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா force is 0 அப்படினு சொல்லி இருக்குது. force is 0. for example ஒரு frictionless surface இருக்கு. இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல வந்து ஃபிரிக்ஷனே கிடையாது, எஃபெக்ட்டே கிடையாது, அப்படியே வழுக்குற சர்ஃபேஸ். அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு போயிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க எந்த ஃபோர்ஸும் கொடுக்க மாட்டீங்க, ஆனா அது டிஸ்பிளேஸ்மென்ட் ஆயிட்டே இருக்கும். அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்ன்னு அப்படியே வலிக்கிட்டு போகும். ஆனா நீங்க தள்ளி விட்டுருக்க மாட்டீங்க, நீங்க சும்மா தான் வச்சிருப்பீங்க. ஸோ ஹியர் வந்து ஃபோர்ஸ் வந்து நீங்க எதுவுமே கொடுக்கல, ஆனால் அது மூவ் ஆகுது. ஏன்னா டியூ டு த ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் இல்லையா? ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்றது கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் 0 work done. okay, so இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் 0 work done இருக்கும் அப்படிங்கிறது. so இதுக்கு அப்புறம் work done இப்போ நம்ம கொஞ்சம் வேரியேஷனை பார்க்க போறோம். அதாவது ஃபோர்ஸை வச்சு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னா எப்படி இருக்கும், வேரியபிள் ஃபோர்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். force constant na work done equal to f cos theta into d இல்லையா? அப்ப இந்த டேர்மை நான் கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிறேன். அப்ப இந்த dங்கிறது என்ன அப்படின்னா d வேரி ஆகும், டிஸ்பிளேஸ்மென்ட் வேரி ஆகும். அதாவது எப்படி வேரி ஆகுதுன்னா, முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இது வந்து r1ங்கிற பொசிஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல r2ங்கிற பொசிஷனுக்கு போகுது. அப்ப இந்த r1 r2ங்கிற பொசிஷனுக்கு மாறும் போது நமக்கு என்ன நடக்கும்? ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா what I do r2 minus r1 ன்னு எழுதிக்குவேன். கரெக்ட்டா? கழிச்சா எனக்கு கிடைச்சிரும். ஒருவேளை r1ங்கிறது 0 ஆரிஜின்ல இருந்தே மூவ் ஆயிருக்குன்னா அப்ப வெறும் r2 தான் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மென்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப இத நான் எப்படி எழுதலாம்? force into cos theta is constant but only the distance is varies. okay, r2 minus r1. ஒருவேளை r1 0 னா 0 ன்னு போட்டுக்கலாம். suppose they may give in the form of vector quantity, vector formula கொடுக்கலாம். for example force வந்து constant value, அப்போ 16 நியூட்டன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வெக்டார் ஃபார்ம் கொடுக்க முடியாது, ஆனா வேரியபிள் ஃபோர்ஸ்ல வெக்டார் ஃபார்ம் கொடுக்கலாம். அதை நான் சொல்லிட்டு வெக்டார் ஃபார்மேட் சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா வேரியபிள் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வேரியபிள் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ வேரியபிள் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ்மே வேரி ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்? W ஈக்குவல் டு F cos theta r2 minus r1. இது என்டையர் டேர்ம். இப்போ இதுல எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது, எல்லாமே வேரி ஆகக்கூடியதா. அப்ப இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாத்தையும் தான் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல எப்படி நான் இதை இன்டெகிரேட் பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ fங்கிறது 4x² i cap வெக்டார் ஃபார்மேட்ல கொடுக்கலாம். வெறும் 4x² ன்னு கூட கொடுக்கலாம், இல்ல வெக்டார் ஃபார்மேட்லயும் கொடுக்கலாம். அதே மாதிரி r2 உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2i cap plus 3j cap. r1 வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்ப 0 ன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி r1 கொடுத்தா r2 minus r1 கண்டுபிடிச்சு அதுவும் வெக்டார் ஃபார்மேட்ல வரும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? இன்டெகிரல் பண்றதுக்கு முன்னாடி, லிமிட் போறதுக்கு முன்னாடி what I am doing லிமிட் அவங்களே சொல்லிடுவாங்க. எங்க இருந்து எங்க மூவ் பண்றாங்க அப்படின்னா ஒன்ல இந்த டிஸ்டன்ஸ் தான்.
இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ லிமிட்டாவே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். R1ல இருந்து R2 அதுதான் நம்ம பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். xங்கிற இடத்துல இந்த 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம், yங்கிற இடத்துல 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். இங்க y கிடையாது, அப்ப அதை நம்ம விட்டுறலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல மல்டிப்ளை பண்ணி கூட பண்ணிக்கலாம் டைரக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. இல்ல நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா இது இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா 4x³ வரும். அப்ப லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருந்தா, இல்ல டைரக்டா வெக்டார் குவாண்டிட்டிஸை மல்டிப்ளை பண்றதா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அக்கார்டிங்லி போகுதோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, எஸ். ஸோ உங்க இந்த மாடல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சம் கேட்டிருப்பாங்க. இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு சம் கேட்டிருப்பாங்க. நிறைய டைம் இதே மாடல்ல இருந்து வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் பவர் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. போக போக நம்ம பார்ப்போம். ஸோ ஒர்க் டன், கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ்ல பார்த்தாச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மென்ட் இல்லையா, டிஸ்பிளேஸ்மென்ட் வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மென்ட் மட்டும் வேரி ஆகுது. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், கரெக்டா? அப்ப இந்த ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் given by work done. ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் given by work done. whereas ஃபோர்ஸ் வந்து வேரியபிள் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் வேரி ஆகுது, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். so the area under the curve will be given by work done. அவ்வளவுதான் கிராஃப். ஓகேவா, so force into displacement like this. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஒர்க் டன் பத்தி இப்ப நம்ம பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் உங்க புக்ல ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் யூனிட் இந்த மாதிரியான யூனிட்ஸ் தான். கைனமேட்டிக்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், ஒர்க், எனர்ஜி, பவர், கிராவிடேஷன், இதை விட ஈஸியான யூனிட்ஸ் எல்லாம் கிடையாது. அவ்வளோ ஈஸியா மார்க் வாங்கலாம். தெர் இஸ் நத்திங். அந்த நீட்ங்கிறது ஒரு கஷ்டமே கிடையாது. தெர் இஸ் நத்திங். அது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ஈஸி. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஸோ எனர்ஜிங்கிறது நம்ம காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். இப்போ இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா ஒர்க் டன் தான் எனர்ஜி தான் ஒர்க் டன். ஸோ எனர்ஜி இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒர்க் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி. ரெண்டுமே சேம் தான். ஒர்க் டன் இஸ் ஆல்சோ சேம். அது என்ன சேம் அப்படின்னா energy is automatically is there in our body, so that energy is converted into work. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்றேன்னா the energy stored in my hand is directly transferred to the body and it is converted into work. அப்போ that is equivalent. அதான் சொல்ல வரேன். நான் ஒரு என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியை தான் நான் வெளியே கொண்டு வந்து ஒர்க்கா மாத்துறேன். ஓகே, so both are equivalent. but நம்ம சிலபஸ் ஸ்கோப் பாத்தீங்கன்னா only mechanical energy பத்தி நம்ம டீல் பண்ண போறோம். மெக்கானிக்கல் எனர்ஜில ரெண்டு டைப் இருக்கு. first one is kinetic energy and the second one is potential energy. okay, so I am going to deal with kinetic energy first initially. okay, so kinetic energy na if any object, any molecule, any atom, any electron, whatever it may be, any mass, any matter, if it is involved in a motion or a movement la irukku appadina, then it has kinetic energy. It possesses kinetic energy. Move aachnaale kinetic energy irrespective of the object. Move aachna it has a kinetic energy. So move aachnaale it has a kinetic energy. Half mv square. kinetic energy நான் k னே டினோட் பண்ணிருக்கேன். அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும். k னே நம்ம வச்சுக்கலாம் எல்லா இடத்துலயும். ஓகே, so half mv square. this is kinetic energy. அப்ப இந்த இடத்துல இது kinetic energy அப்படி சொல்லுச்சு. the velocity இதுதான். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுனாலே 100% அந்த இடத்துல என்ன இருக்கும்? மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம் இஸ் நத்திங் பட் எப்படி ஒரு ஃபோர்ஸை ஒரு டிஸ்டன்ஸ் தூக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வெலாசிட்டியோட முன்னாடி உந்தி தள்ளுச்சு அப்படின்னா அதுதான் மொமெண்டம். அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி இங்க நான் அப்ளை பண்ணவா? k ஈக்குவல் டு half mv இன்டு v ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை தான் நான் இப்படி எழுதுறேன். ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை தான் நான் இப்படி எழுதுறேன். அகைன் நான் எப்படி எழுதுறேன்? half m into m. ஒரு m மல்டிப்ளை பண்ணி ஒரு m ஆல டிவைட் பண்றேன் into v into v. ஒரு m ஒரு v, ஒரு m ஒரு v. அப்போ mv mv. ஓகேவா, அப்போ half mv to the whole square divided by m. mv னா எனக்கு என்ன தெரியும்? p momentum. அப்போ half p square divided by m. அப்போ kinetic energy equal to p square by 2m. அப்போ p equal to 2mk root of. எழுதிக்கலாமா? இது ஒரு ரிலேஷன், இது ஒரு ரிலேஷன். எழுதிக்கலாமா இல்லையா? எஸ், ஆஃப் கோர்ஸ். இப்போ இதனுடைய கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ உங்கள் புக்கில் இருக்காது இந்த கண்டென்ட். இது இருக்கும் ஆனால் கிராஃப் இருக்காது. ஸோ இப்போ கைனட்டிக் எனர்ஜி p ஸ்கொயர்
இது நல்லா கவனிங்க. இந்த ரிலேஷன் வந்து parabolic relation. y is equal to 4x square, x equal to 4y square. அந்த parabolic relation எல்லாம் பாத்துக்கீங்களா? சோ அந்த மாதிரி. So it's a kind of parabolic relation நமக்கு கிடைக்கும். ஓகே. சோ அந்த k க்கும் p square க்கும் எடுத்தீங்க அப்படினா likewise. ஓகே. இதே மாதிரி இப்போ k p க்கும் root k க்கும் எடுத்தீங்கன்னா இது வந்து linear relation. இது linear relation. அப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு straight line கிடைக்கும். Linear relation straight line கிடைக்கும். Whereas root k க்கும் 1 by p க்கும் எடுத்தீங்கன்னா இந்த p வந்து அப்படியே இன்வெர்ஸ்ல எடுக்கிறேன். அப்ப ஆல்ரெடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குது. நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா மாத்துனேன்னா என்ன அர்த்தம்? குறையும், டிக்ரீஸ் ஆகும். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கர்வ் இப்படி கிடைக்கும். கரெக்ட்டா? Yes, of course. Okay. So these are the certain factors. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, work energy theorem. work energy theorem. அதனா work energy theorem அதான் சொல்ல வரேன், கடைசியா ஃபைனலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் workனா எனக்கு என்னன்னு தெரியும்? force into displacement. எஸ், தெரியுமா? தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த force எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறேன். force equal to mass into acceleration. தெரியுமா? தெரியும். of course தெரியும். இப்போ எனக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v square equal to u square plus 2as தெரியுமா? தெரியும். இப்போ இதுல இருந்து v square minus u square equal to 2as. அப்ப a வேணும் அப்படினா v square minus u square divided by 2s. கிடைச்சிருச்சா acceleration value? இத கொண்டு போய் நான் இந்த ஃபோர்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணவா? ஃபோர்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல. அப்போ force equal to mass into okay v square minus u square divided by 2s. கிடைச்சிருச்சா? எஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் தூக்கிட்டு போய் work done ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப work done which is equal to force into ஓகேவா? அப்ப force என்னது? mass mv square minus u square divided by 2s into displacement. அப்ப s கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிரும். அப்ப half இது அப்படியே mv square minus half mu square ன்னு பிரிச்சு எழுதுறேன். அவ்வளவுதான். which means this is u is initial velocity whereas v is final velocity. So final kinetic energy kf minus k initial. Final kinetic energy minus initial kinetic energy will be given as work done. This is nothing but del k, அதாவது change in kinetic energy. So work done energy theorem states that the work done is nothing but the change of kinetic energy. The work done leads to the change of kinetic energy. If the work done is positive, work done positive னா இந்த kinetic energy அதிகமா இருக்கணும், இது கம்மியா இருக்கணும். அப்படினா என்ன அர்த்தம்? இனிஷியலா இருக்கிறதோட ஃபைனலா ஒரு ஆப்ஜெக்ட் போகும்போது இந்த இடத்துல வரக்கூடிய kinetic energy இன்கிரீஸ் ஆகுது. அப்போ ஓவராலா kinetic energy இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா work done positive. அப்ப work done positive னா kinetic energy இன்கிரீஸ் ஆகுது. அப்ப work done negative னா kinetic energy டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ஸ்பீட் குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். So there is a difference. இத வச்சு எக்ஸாம்ல ஒரு work done energy theorem ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம்லயே வரும், தியரட்டிக்கலாவும் வரும். ஓகே, எஸ். இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா potential energy. Potential energy is nothing but due to the position of the object. Due to the position. அவ்வளவுதான். இதுல வந்து சொல்ற அளவுக்கு ஒண்ணும் பெருசா இருக்காது. That is potential energy U is equal to mgh. அவ்வளவுதான். height டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்கும் potential energy அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். types of potential energy. ஒன்னு பாத்தீங்க அப்படினா elastic spring இருக்குல. spring வந்து நம்ம வந்து இப்படி இருக்கும். சோ அந்த spring வந்து இந்த இடத்துல மாஸ் அட்டாச் பண்ணிருப்போம். இதான் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k இல்லையா? அப்ப ஃபோர்ஸ் equal to -kx. அதே -kx வருதுன்னா நீங்க இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல புடிச்சு இழுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குல, அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அதாவது ஸ்ப்ரிங் எலாபரேட் பண்றீங்க நீங்க இழுத்து, ஆனா ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? கம்ப்ரஸ் பண்ணிக்க பார்க்கும், ஆப்போசிட்ல இழுத்துக்க பார்க்கும். அப்ப தட் இஸ் -kx. இதுல இருந்து நீங்க டிரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி equal to k half k x square அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளவுதான், half k x square வரும். இதே வந்து பொசிஷன் வேரி ஆச்சு, இது ஒரு பொசிஷன், இதே பொசிஷன் வேரி ஆச்சு, ரெண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அப்படியே டைரக்டா u is equal to half k x2 minus x1 to the whole square வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
இது வந்து பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா மாஸ் டிபெண்ட் பண்ணியே இருக்காது. மாஸ் எப்படி வேணா எடுத்துக்க இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும், அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் டிபெண்ட் பண்ணிருக்கும். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். வெரி இம்பார்ட்டன்ட். சோ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அது சொல்றது. ஓகே, சோ நார்மலா பொசிஷன் வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிரைவ் பண்றாங்க. இன்னொன்னு என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜினா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால வரக்கூடியது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா என்னது? obviously ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில வரக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நார்மல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட்டை வச்சு வருது mgh, அதாவது கிராவிடேஷனல் எஃபெக்ட், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு இதை சொல்லுவோம். ஒரு ஹைட் மேல இருந்து கீழே போறது, கீழே இருந்து மேல போறது, அந்த மாதிரி. ஓகே, சோ தீஸ் ஆர் ஆல் த 3 டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ். ஓகே, இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இன் தி சிஸ்டம் இஸ் கன்சர்வ். எப்பவுமே ஃபோர்ஸ் வந்து கன்சர்வ்டு தான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து ஒரு கீழே ஆப்ஜெக்ட் விழுது அப்படின்னா நீங்க கீழே அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேல இருந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே விழும். நீங்க அப்ளை பண்றது FA அப்படின்னீங்கன்னா இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப கேன்சல் அவுட் ஆயிடும். each will get cancelled out. இது வந்து டோட்டல் ஃபோர்ஸ் in the system is 0 in a equilibrium system. ஓகேவா? ஏன்னா மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வரும்போது நீங்க கரெக்ட்டா அதுக்கு பேலன்ஸான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் இருக்காது, வெலாசிட்டி வந்து வேரி ஆகாது. வெலாசிட்டி என்ன ஆயிடும்? டக்குனு இது போய் பேலன்ஸ் பண்ணி கான்ஸ்டன்ட்டா கீழே விழ ஆரம்பிக்கும். அப்ப கான்ஸ்டன்ட்டா கீழே விழும்போது என்ன நடக்கும்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்ஸலரேஷன் 0. அப்ப அந்த இடத்துல போய் F = ma ன்னு நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல F = mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு டக்குனு ஹைட்ட பண்ணி எனர்ஜியை கொடுத்துறேன். ஹைட்ட மல்டிப்ளை பண்ணி சிம்பிள். ஓகே, சோ இதே மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு வரும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா பாத் டிபெண்ட் பண்ணிருக்கும், பாத் இண்டிபெண்டண்டா இருக்கும். நான் கன்சர்வேட்டிவ்னா பாத்தை டிபெண்ட் பண்ணியே வரும். பாத் எப்படிலாம் போகுது அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் வரும் இந்த இடத்துல. ஓகே, சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பத்தி டீடைலா பார்த்தாச்சு. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு தெரியும். சோ எனர்ஜி ஆஃப் a system, ஓகேவா, can neither be created nor be destroyed. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுங்க. நான் கெமிஸ்ட்ரியிலே சொல்லியிருக்கேன், ஐசோலேட்டட் சிஸ்டம்ல மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. அப்போ உள்ள என்னதான் சேஞ்ச் நடந்தாலும் டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வரும். So energy can be transformed from one form to another form but can neither be created nor be destroyed. அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப energy is always conserved. அதே லெவல்ல தான் இருக்கும், அது மாறாது. Energy will not change, will never change. ஒவ்வொரு ஃபார்ம்ல மாறிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்டது அகைன் நம்ம இந்த மாதிரி பேசுறது மூலமா வெளியே போகலாம், அகைன் அது அப்படி வேற ஒருத்தவங்களுக்கு பரவலாம், அந்த மாதிரி தான். ஸோ எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபர். அட்மாஸ்பியருக்கு போயிடும் எனர்ஜி, திருப்பி அட்மாஸ்பியர்ல நாம எடுத்துக்குவோம், திருப்பி அட்மாஸ்பியர் போகும், அந்த மாதிரி தான். ஸோ எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் சேம், அந்த மாதிரி. ஸோ அதான் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் லா எனர்ஜி சொல்லியிருப்பாங்க. அப்ப டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பாக்குறீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே. ஸோ லைக்வைஸ் kinetic energy is also transferred as potential energy. அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மேல உள்ள total energy is always constant அப்படிங்கிற கிராஃப் உங்களுக்கு வரைஞ்சிருப்பாங்க. kinetic energy, potential energy. Okay, so up to this இந்த வீடியோல இருக்கட்டும். ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். Okay, thank you.